அண்ட் இட் ஃபீல்ஸ் earthy. அந்த ஸ்மெல் வந்து earthy-ஆன ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டை பண்ணி கட்டி சாயம் போடுறதுனால டை அண்ட் டை. சூப்பர் சூப்பர். ஆஃப்டர் ஜான்வரி நம்மளுக்கு எப்படி வெயில் இருக்கும்னு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லது. அண்ட் சில ரா மெட்டீரியல்ஸில் யூவி ப்ரொடெக்ஷன் கூட இயற்கையாகவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் யார் சூப்பரான ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களை காட்டிலும் எந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க நல்ல ஆண்டர்ப்ரனர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எபிசோட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிலீவோ, பிலீவ் லீட் அண்ட் எவால்வ். அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஒரு பக்காவான இடம் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி டிரான் அண்ட் கொற்றவையும் நம்மளோட ப்ரௌட் ஸ்பான்சர்ஸ். டிரான் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர்ஸ். அவங்க நம்மளோட எபிசோட ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. வீட்டில் நான் வந்து வெளியில் போய் வேலை பார்க்குறேன், பட் எனக்கு வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரோபோ வேணும்னு நினச்சிங்கன்னா ரைட்டான சாய்ஸாக இருக்கும். கொற்றவை பார்த்தீங்கன்னா தேங்காய் சிரட்டை வச்சு பீடி சுருட்டிட்டு இருந்த பெண்கள்லாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி அழகான சூப்பரான லோகோஸ் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. காஃபி மக்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சஸ்டைனபிள் பிராண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மாறாதது இதயம் என்றும் நிலையானது. ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள். இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். கிளாடிஸ் மேம் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க கையாலேயே பார்த்துடலாமா மேம்? இது ஹூடின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ப்ராடக்ட் தான். இது நேச்சுரல் டைங்க. இது வந்து 100% நேச்சுரல் டை. இது இப்போ இந்த சீசன் வின்டர் சீசனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆடைகள் போகும். ஓகே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே அந்த மூலப்பொருட்கள் இல்லையா, ரா மெட்டீரியலை அரைச்சு கஷாயம் காய்ச்சி அப்புறம் போடுறது. இது எந்த விதமான ஒரு பவுடர்ஸை யூஸ் பண்ணி பண்ணுற நேச்சுரல் டை கிடையாது. அப்போவே சுட சுட சமையல்ங்கிற மாதிரி நம்ம சுட சுட சாயம். சுட சுட சாயம் எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா? நான் இது உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்களேன். வாசனையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்மெல்லு. கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டு. யாருக்கெல்லாம் டார்க் கலர்ஸ் பிடிக்காது, போட்டால் அப்படியே கண்ணு பளிச்சுன்னு இல்லாத மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பயங்கர சூப்பராக இருக்குது. அண்ட் இட் ஃபீல்ஸ் earthy. அந்த ஸ்மெல் வந்து earthy-ஆன ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு என்ன ப்ராடக்ட்ஸ்? இது நீங்கள் வந்து ஷர்ட்னு சொல்லியிருந்தீங்க. இது மென்ஸ் ஷர்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா லினன் ஷர்ட். ஓகே. ஸோ இது மென்ஸுக்கான ஷர்ட். வயதானவர்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் மேம், சீரியஸ். ஏன்னா ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெயிலில் அலைவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கின் பாதிப்பு இருக்கும். ஓகே. பெண்கள் வந்து ஸ்கின்ல ஏதாச்சும் ஒன்று டக்குன்னு வந்தால் நம்ம போயிடுவோம். ஏன்னா நம்ம ஸ்கின்னை வந்து அவ்வளோ நல்லா மென்ஸ் வந்து கொஞ்சம் அதை கம்மியாக தான் பார்ப்போம், ஆனால் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆடைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு உகந்தது. சூப்பர். அதிகமாக வெயிலில் போகிறவங்க அப்படின்னா ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இந்த கலர் வந்து நேச்சுரலில் வந்து ரொம்ப ஃபெமிலியர். நம்ம டைக்கெல்லாம் கூட வரும். இண்டிகோன்னு சொல்லுவோம், அவுரியிலேருந்து எடுக்கிறது. இது இந்த மாதிரி டை அண்ட் டை நம்ம பண்ணுவோம். சூப்பர். இது பேர் டை அண்ட் டையா? டை பண்ணி கட்டி சாயம் போடுறதுனால டை அண்ட் டை. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி பண்ணுறோம். இது வந்து போலோ டிஷர்ட். ரொம்ப அழகா இருக்கு மேம் இது. ஓகே. இது வந்து போலோ டிஷர்ட்னு சொல்லுவாங்களா? ஓகே. ரொம்ப அழகா இருக்கு மேம். சி பாருங்க, டை அண்ட் டை. நான் டை அண்ட் டைன்னு சொல்லிட்டேன். ஸோ இட்ஸ் டை அண்ட் டை. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அண்ட் நிஜமாவே ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் கலர். நம்ம இது போட்டோம் இல்லையா? ஓகே. அந்த மாதிரி இது ஒரு பிளைன் கலர். இது ரொம்ப நீட்டாக இருக்குது மேம். ஐ திங்க் நம்மளோட ஜென்ஸீஸ் ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே. இந்த மாதிரி விமென்க்கு யாருக்கு வேணாலும் பண்ணி தருவீங்க. சாரீஸ், ஓகே, சல்வார்ஸ், ஓகே, இந்த மாதிரி எல்லாம் நம்ம இனி அடுத்த இப்போ ஜான்வரி வரைக்கும் நம்ம கிளைமேட் வேற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் ஜான்வரி நம்மளுக்கு எப்படி வெயில் இருக்கும்னு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லது. அண்ட் சில ரா மெட்டீரியல்ஸில் யூவி ப்ரொடெக்ஷன் கூட இயற்கையாகவே இருக்குது. ரியலி? ஓகே, சூப்பர் மேம். அப்போது அந்த யூவி டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து நேச்சுரலாகவே நம்மளால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக முடியும். ஓகே, வண்டர்ஃபுல். உங்களுக்கு என்ன பெரிய தேவைகள் இருக்குது அப்படின்னா க்ளோரியா சஸ்டைனபிள் கிளாதிங் பிரைவேட் லிமிடெட் கண்டிப்பாக நீங்கள் வந்து அணுகலாம். இப்போ நம்ம இவ்வளோ பிராண்ட்ஸ் பார்த்து அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம். ஸோ இந்த இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு எதுனா இதுதான் என்னுடைய கோர், இது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னா நம்மளோட கிளாட்ஸ் நம்ம பிராண்டில் என்ன சொல்லுவீங்க? நம்ம பிராண்டில் கண்டிப்பாக நான் வந்து இன்னர் வேர்ஸ். ஏன்னா அதுதான் நான் முதல் வந்து
என்னை தாண்டி அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணின ஒரு பொருள். அதனால இன்னர் வேர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிராண்டோட நேம் வானட். வானட். ஓகே, வானட். அது ஏன் மேம் அந்த பேர் சூஸ் பண்ணீங்க? வைப் ஆஃப் நேச்சர் இன் டெக்ஸ்டைல்ஸ். ஓகே, அதோட இதுதான் வானட் அப்படிங்கிறது. சூப்பர். ஓகே. அண்ட் மேம் இப்போ கண்டிப்பாக ஒரு 7 to 8 to 9 years ஜேர்னியில் வந்து ஃபர்ஸ்ட் டேலேயே நீங்கள் ஸ்கேல் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி இருக்க ஆண்டர்ப்ரனர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே நம்ம வந்து அப்படியே பெரிய ஆளாகிடணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காத ஒரு காரியம். ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் வந்து நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது ஸ்கேலபிலிட்டி வரும் பொழுது அதை பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். எந்த ஒரு தொழிலுமே எடுத்தோன்னையும் நம்மளுக்கு வந்து ஸ்கேல் பண்ண முடியாது. முக்கியமாக நான் இப்போ வந்து நிறைய எடுக்கிறது சஸ்டைனபிலிட்டி தான். சஸ்டைனபிள் பொருட்கள் ஆகட்டும் எல்லாமே அந்த வேர்டை வந்து நம்மளோட இதுக்குள்ளே நம்ம இம்ப்ளை பண்ணணும். சஸ்டைனபுளாக க்ரோத் ஆனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அந்த கிராஃப் இருக்கும்போது உங்களோட நிலைப்பாடு வந்து நிலச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா ஒவ்வொரு ரோட் மேப்பும் நீங்களே போட்டு போவீங்க. ஸோ ஒரு இடத்துல இன்கேஸ் நம்ம தடுமாறி நின்னா கூட அடுத்தது அந்த இடத்துல எப்படி மீளலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ டப்புன்னு அந்த ஃப்ளைட்டில் நம்ம போகாமல் நின்று நம்ம போகிறோம் இல்லையா, ஒவ்வொரு தடமாக போகிறோம் இல்லையா, அவங்க வந்து நிலச்சி நிற்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து சின்னதில் நிறையா காதில் கேட்டிருப்போம். அப்போ நம்ம நினச்சிருப்போம் இதெல்லாம் சும்மா லக்கில் நிறையா வந்துடும், இல்லை வந்து இப்போல்லாம் நிறைய விதமான மார்க்கெட்டிங் அது இதெல்லாம் சொல்கிறாங்களே, அது மூலமாக ஒரு கிளிக் ஆகி ஒரு வைரல் ஆகி அப்படி போகிறது, அவங்களுக்கெல்லாம் லக் இருக்குது நம்மளுக்கு இல்லை, அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் ரோட் மேப் போட்டு போகும்போது டெஃபினட்டாக யூல் ரீச் யுவர் கோல். ஒரு டெஸ்டினேஷன் வச்சுட்டு நீங்கள் நகரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ரீச் பண்ணிடலாம். இதை வந்து டே 1லேருந்தே உங்களோட இதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்லோகம் மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல எல்லாம் தடுமாறும் போது நீங்களே உங்களை நிதானிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் தாண்டி தான் வந்தேன். இப்போ இருக்கிற மாதிரி ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது. இப்போ தான் இந்த சோஷியல் மீடியாலாம் வந்து மென்டாஸ் நிறையா, இந்த கைட் நாங்கள் கைட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் அப். ஆமாம், அந்த மாதிரி. அப்போது வந்து அப்படி கிடையாது. இருந்தாலும் நாங்கள் வந்து எப்படி இவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆகி வந்தேன் அப்படின்னா இதெல்லாம் தான் நம்மளை வந்து சொல்லிக்கலாம். ஓகே மேம், இப்போது இவ்வளோ வருடங்கள் இந்த ஜேர்னியில் ஒரு உயர்நிலையில் இருந்தாலும் சரி இல்லை டவுன் டைமில் இருந்தாலும் சரி, இதுதான் கிளாடிஸ் அலெக்ஸோட ஒரு இம்பாக்ட் பண்ண கேரக்டர்னால் என்ன சொல்லுவீங்க? என்கிட்ட 2 விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஒன்று வந்து எப்போவுமே ஜாலியாக இருப்பேன், விளையாண்டுட்டு இருப்பேன், அண்ட் ஆல்சோ ஜாலியாக இருப்பேன், சிரிச்சிட்டு இருப்பேன். ஓகே. 2வது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், நிறைய பேர்த்துக்கு எங்கிட்ட பிடிக்குதுன்னு சொன்ன விஷயம், அவ்வளோ சீக்கிரம் நான் கிவ் அப் பண்ணிட மாட்டேன். எந்த சூழ்நிலையில் ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பேன். கரெக்ட். நான் அதை பார்த்துருக்கேன் மேம். ஈவன் நீங்கள் எனக்கு சில மென்டர்ஷிப்பும் கொடுத்துருக்கீங்க. ஐ ஸ்டில் கேரி இட் இன் மை ஹார்ட். தேங்க்யூ. ஸோ நிறைய பேர் உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக எம்பவர் ஆவாங்கன்னு நம்புகிறேன் மேம். அண்ட் இந்த ஜேர்னி அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது சில வருடங்கள் கழித்தும் இல்லை உங்களோட விஷன்னு சொல்லுவீங்கல்ல மேம், இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக யோசிச்சிருப்பீங்க. ஓவராலாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்க விஷயம் என்ன, இதுதான் அப்படின்ட்டு? இப்போ என்ன அப்படின்னா, நம்ம டெவலப்மெண்ட் மோடில் இருக்கோம். இந்த உலகமே டெவலப்மெண்ட் மோடில் தான் இருக்குது. இன்றைக்கி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஏஐங்கிறாங்க, அப்படியே போயிட்டே இருக்கோம். இதனால் நம்ம இயற்கையை அழித்து இல்லை அது இயற்கை கூட ஒன்றிணைந்து வாழாத ஒரு பழக்கத்தை குழந்தைகளுக்கு சொல்லித்தராமல் இயற்கை கூட இயந்து அது கூடயே சேர்ந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறத குழந்தை பருவத்திலேருந்து சொல்லும்போது அவங்க வந்து அது ஒரு ஹேபிட்டாக அவங்க ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப விருப்பம். ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் பிறந்த உடனே வரப்பிரசாதம் அப்படிங்கிறது பசிக்குது அப்படின்னு அழுதுன்னா ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறது தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பாலில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது அப்படிங்கிறத நியூஸில் பார்க்கும்போது அது வருத்தம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு நியூஸில் பார்க்குற வரைக்கும் தான் அது நம்மளுக்கு நியூஸ், டிவியில் பார்க்குற வரைக்கும். இது நம்ம பக்கத்து வீட்டுக்கோ இல்லை நம்மளுக்கோ வர்றதுக்கு இன்னும் நாட்கள் இல்லை. ஏன்னா அந்தளவு உலகம் வந்து மாசுபட்டுக்கிட்டு வருது. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே நம்ம விதைக்கணும் அப்படின்னா குழந்தைகள் இடத்துல தான் விதைக்கணும். ஏன்னா அவங்க தான் நாளைய எதிர்காலம். ஸோ இதனால் நம்ம கிளாடியா சஸ்டைனபிளில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தான் நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறையா கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு போய் இடைக்கண்ணா இந்த மாதிரி பாரு, அடுத்தது இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இருந்தே உன்னை நீ வந்து சரியான லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வந்து நிறைய கலராக பார்க்குறாங்க, எல்லாத்து கையிலையும் மொபைல் இருக்குது. ஸோ நம்ம அவங்களுக்குள்ளேயே விதைத்தால் மட்டும்தான் அது ஒரு நல்ல ஒரு விருட்சமாக வரும்.
ஸோ அதனால் குழந்தைகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட. ஸோ இப்போ ஸ்கூல்ஸ்லேயும் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்களா மேம்? ஓகே. சென்னையில் ஸ்கூல்ஸ் எல்லாம் எல்லாம் கவர் பண்ண முடிஞ்சுதுங்களா? சென்னையில், கோயம்புத்தூர், அந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல எல்லாம். ஸோ உங்களை தொடர்பு கொள்ள முடியுமா இந்த மாதிரி? இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே. நீங்கள் ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸோ ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களை நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ மேம். அண்ட் ஃபினான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதை வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன் என்னுடைய ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னில்னா உங்களோட ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி தொழில் நடத்துறதுக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே டே 1லேருந்து நம்மளுக்கு எல்லாமே கைக்குள்ளே இருக்கிற மாதிரி, நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற மாதிரி நம்ம பழக்கப்படுத்திக்கிறது எவ்வளோ பெருசானாலும் ஒரு கஷ்டத்தை இல்லாமல் கொண்டு போய்க்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஸ்டார்ட் அப் இருக்கும் இல்லையா, குட்டியாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன நம்ம குழப்பிக்கும் அப்படின்னா, இது வந்து நான் தொழிலுக்கு போடுறேன், கையிலேருந்து போடுவோம், கம்பெனியிலேருந்து போடுவோம், இந்த 2 நம்ம குழப்பிக்கும். உண்மை. நம்ம இதை எடுக்க மாட்டோம். சேலரிங்கிற ஒன்றே நம்ம நிறைய ஸ்டார்ட் அப் எடுக்கவே மாட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்ல இருந்தே நம்ம இவ்வளோனா இவ்வளோ நம்ம இது பண்ணி இது கம்பெனியிலேருந்து தான் பண்ணணும், இது நம்மளோட பர்சனல்லேருந்து நம்ம பண்ணணும், எது பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது தெளிவு புரிதல் வேணும். ஸோ இது வந்து பேசிக்லேருந்து நம்ம குட்டியாக இருக்கும்போது இருந்து தெரிஞ்சுக்கிட்டா வெல் அண்ட் குட். அழகாக சொன்னீங்க மேம். டே 1லேருந்து அக்கௌண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ங்கிறது ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ரொம்ப அவசியம் மேம். நம்ம வீட்டுக்கு கூட நம்ம கணக்கு தான் போடுறோம். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய குட்டி குட்டி சாஃப்ட்வேர்ஸ் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் மேம். அந்த அவேர்னஸ்க்காக தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். தேங்க்யூ ஸோ மச். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஆண்டர்ப்ரனர்னா யார் அப்படின்னா, ஒரு தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டு போயிட்டுருக்கிறவங்கள காட்டிலும் ஒரு தொழில் நலிவடையும் பொழுது, இல்லை வந்து அதுக்கு ஏதோ ஒரு சிக்கல் ஏற்படும் பொழுது, இதை டெவலப் பண்ணிடலான்னு தேவையில்லாமல் அதுக்கு ஒரு கடன் வாங்கி அந்த ஸ்ட்ரீமை தெரிஞ்சுக்காமல் எந்த இடத்துல விடணும், கை அறுக்குது அப்படிங்கும்போது நம்ம அந்த நூலை விட்டுறணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஏதாவது பண்ணி அந்த பாயிண்ட் தெரிகிறவங்க இஸ் குட் ஆண்டர்ப்ரனர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து இன்னும் அந்த தொழிலை வந்து இன்னும் ஒரு நலிவடைந்த இன்னொரு பாதைக்கு கூட்டிகிட்டு போகாமல், நீங்களும் உங்கள் மேலே ஒரு பேர்டன் போட்டுக்காமல் தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. ஓகே. எங்கே விடணும், எங்கே அதை கொண்டு போகணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க வந்து ஒரு குட் ஆண்டர்ப்ரனர் அக்கார்டிங் டு மீ. சூப்பராக சொன்னீங்க மேம். சீரியஸ்லி நம்ம இப்படி இருக்கு நிறைய டைமில் பிடிச்சிட்டே இருக்கோம். பட் நீங்கள் சொன்னது விஷயம் ரொம்ப ஆழமானது. எப்போ நம்ம கைகளை விடணும் அப்படிங்கிறதும் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்னு கூட சொல்லலாம், சவுத் இந்தியன்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்மளோட மைண்ட் செட் ஒரு தொழில் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, அதை போட்டுணுங்கிறத நம்ம மைண்ட் சொல்லும். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்லும்னா, நம்ம போட்டுட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு இருக்கும். நாளைக்கு ஏதாவது அதுக்கு பாதிப்புனா பதில் சொல்ல வேண்டியது நீங்கள். ஆமாம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கேர் பண்ணாமல் இந்த ஸ்டெப் எடுத்துருவீங்க. விடணுமா விட்டுருவீங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஏன்னா உங்களோட பிராண்டே நீங்கள் இன்னொரு குழந்தையாக தான் பார்த்து வளர்ப்பீங்கல்ல மேம். கண்டிப்பாக அது. ஸோ அந்த குழந்தைக்கு எதெல்லாம் வழி தருமோ அதை நம்ம விட்டுட்டு வந்தே ஆக வேணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஐ திங்க் இந்த ஒரு 1 hour ஆஃப் ட்ராவல் உங்களோட ஜேர்னி சொன்னீங்க, உங்களுடைய வளர்ச்சியை பற்றி சொன்னீங்க. அண்ட் நாடு அப்படிங்கிறத காட்டிலும் உலகத்துக்கே நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஒரு அடிலெவல்லேருந்து மாற்றத்தை கொண்டு வருது. உங்களோட ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஆகட்டும், உங்களோட ஆண்டர்ப்ரனர்ஷிப்போட மொத்த உருவத்தையும் ஒரு 360 டிகிரியில் கொண்டு வரதுக்கு ரொம்ப நன்றி மேம். ஐ ரியலி என்ஜாய்ட் இட். நீங்கள் மேலும் மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மக்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா இந்த நம்பர் அண்ட் இமெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக இருப்பீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி பிரியா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். Brand Blooms by KP Presents Hearts of Tamil Makkal, co-presented by Jobs TV India, Tehran Smart Robotic Vacuum Cleaners, கொற்றவை ஒவ்வொரு படைப்பிலும் அன்னையின் பேரன்பு. Blevo, Believe, Lead and Evolve.
கொற்றவை அப்படிங்கிற இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா பீடி தொழிலாளர்களை, முக்கியமா பெண்களை ரொம்ப அழகா ஒரு கைவினை பொருட்கள் செய்யற தொழிலாளர்களா மாற்றிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கோகனட்டோட ஷெல்ஸ அழகா பாலிஷ் பண்ணி இதுல நிறைய விதமான மொபைல் ஸ்டாண்ட்ஸ் நிறைய பொருட்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, சோப்ஸ் அண்ட் நேச்சுரல் ஷாம்பூஸ். A family with pet lovers or kids, or even single, loves Tiron. Say goodbye to pet hair and hello to clean homes. Tiron robotic vacuum cleaner makes cleaning effortless, so you spend less time sweeping and more time with your kids, loved ones, and furry friends. No mess, no hassle, just a happy, clean home. Experience at your nearest center today. Some say belief starts inside. We say belief begins when you own the skyline, flood the streets, command the airwaves, light up every feed, and leave your mark on everything in between. We don't just market, we mesmerize. We brand, making you unforgettable at first sight. We own outdoors, big, bold, and impossible to ignore. We handle PR, because true impact comes from moments that shape perceptions. We crack performance marketing to turn curiosity into customers. When you want to move people, ads are not enough. You need belief. That's why we brand with purpose, market with precision, and stage experiences that stick. Belief doesn't stay still, it evolves. That's why we Blevo. We are Blevo.